பெரிய கம்பெனில ஒர்க் பண்ணக்கூடிய பொண்ணு நிறைய கிஃப்டோட தன்னுடைய வீட்டுக்கு வரா. அங்க நடக்கிறத பார்த்துட்டு ரொம்பவுமே ஷாக் ஆயிரா. காரணம் அவளோட அம்மா ஒரு ஓரமா உட்காந்துட்டு மீதமான சாப்பாடு எல்லாமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அவளோட தம்பி ஒய்ஃப் அப்புறம் அவங்களோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க தன்னுடைய அம்மாவை வலுக்கட்டாயமா கூட்டிட்டு வந்து டைனிங் டேபிள்ல உட்கார வைக்கிறா. ஏண்டா உன்னுடைய மாமியார் உட்காந்து டேபிள்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்க, ஆனா நம்மளுடைய அம்மாவை இப்படி ஓரமா உட்கார வச்சிருக்கீன்னு சொல்ல அவனும் இவங்க மேல இருந்து பேட் ஸ்மெல் வருது, இவங்களை ஒரு ஓரமா போய் உட்கார சொல்லுன்னு சொல்ல அவளும் டென்ஷன் ஆயிரா. உங்க எல்லாருக்கும் வேலைக்காரி மாதிரி வேலை பார்த்தா அவங்க எப்படிடா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட தம்பி ஒய்ஃபோ எதுக்காக என்னுடைய அம்மாவை காரணமா காட்டுறீங்க, அவங்க இதுக்கு எல்லாமே தகுதியானவங்க தான். நான் உங்க தம்பியை கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு உங்க குடும்பத்துக்கு ஒரு ஆண் வாரிசு பெற்று கொடுத்தேன், அதனால தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட தம்பியோட மாமியாரோ என்ன உங்க பொண்ணு இப்படிலாம் பேசிட்டு இருக்கு, உடனே இந்த வீட்டை விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட தம்பி ஒய்ஃபோ உங்களுக்கு மரியாதை இல்லாத இந்த வீட்டுல நான் மட்டும் எதுக்குமா இருக்கணும், நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவ பெற்று வச்சிருக்கக்கூடிய பையனும் அம்மா என்னை விட்டுட்டு வெளியில போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கா. இப்ப தம்பியோ தன்னுடைய அக்காவை பார்த்துட்டு எதுக்காக இப்ப என்னுடைய பொண்டாட்டியும் உங்க அம்மாவையும் போட்டு தேவையில்லாம பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட எங்க பிரச்சனை பெருசாயிருமோன்னு சொல்லி பயந்துக்கிட்டு அந்த பாவப்பட்ட அம்மாவோ பிரச்சனையை பெருசாக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இங்க பாத்தீங்களா என்னுடைய பொண்ணு உங்க எல்லாத்துக்குமே கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேச்ச மாத்திடுறாங்க. இந்த கிஃப்ட் பார்த்தோன்னே அதுக்கு எல்லாமே வாயை பழந்துட்டு நிக்க இப்ப தன்னுடைய அம்மாவுக்கோ வந்து ஒரு டைமண்ட் நெக்லஸ் கிஃப்டா கொடுக்குறா. இதை பார்த்துட்டு மருமகளோ அம்மா இந்த அம்மாக்கு இதெல்லாம் வந்து ஒருத்தே கிடையாது, என்னமோ போட்டுட்டு வெளியில சுத்த போதாங்கோ அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருக்க. அந்த பொண்ணுக்கும் இப்போ ஒரு விஷயம் நல்லாவே புரிஞ்சிருச்சு, தன்னுடைய மணில தான் மொத்த குடும்பமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கு, ஆனா தன்னுடைய அம்மாவை ஒரு வேலைக்காரி மாதிரி நடத்திட்டு இருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு வேற வழி இல்லாம அவள அமைதியா இருந்துடுறா. அன்னைக்கு ராத்திரி தன்னுடைய அம்மாவோட கைய பாக்குறா. அவங்க துணி எல்லாமே துவைச்சு கை ஃபுல்லாமே புண்ணா போயிருக்கு. ஏமா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன், எவ்வளவு பெரிய வீட்டுல இருக்கும், அப்படி இருந்தும் நீங்க எதுக்குமா இந்த வேலையெல்லாம் பாக்கணும்னு சொல்ல அவங்களோ நம்ம குடும்பத்துக்காக தானே செய்யறோம் விடுமா அப்படின்னு சொல்லிட்டு தன் பொண்ணை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. சரின்னு தன்னுடைய பிறவை ஓபன் பண்ணி பாக்குறா. அவளுடைய நகை எல்லாமே வந்து காணோம். இதை பத்தி தான் தம்பிக்கிட்ட கேட்கலான்னு சொல்லிட்டு அவனோட ரூமுக்கு வந்தா அவனோட ஒய்ஃபோ காணாம போன நகைகள் எல்லாத்தையுமே போட்டு ரசிச்சிட்டு இருக்கா. தம்பிக்காரனும் எதுக்காக இந்த மாதிரி வேண்டாத வேலையெல்லாமே பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஒய்ஃபை சத்தம் போட்டுட்டு இருக்க. அவளும் அதை எதையுமே கண்டுக்க மாட்டேன்றா. ஆக மொத்தத்துல இதுக்கு இந்த வேலை வேற பார்த்துட்டு இருக்குங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில தன்னுடைய தம்பிக்கிட்ட போய் இங்க பாரு வீட்டுல வச்சிருந்த நகைகளை காணோம், அதனால போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலான் இருக்கேன்னு சொல்ல அவனும் ரொம்பவுமே ஷாக் ஆயிடுறான். இங்க பாரு வீட்டுல நாம மட்டும் தான் இருக்கோம், வேற யாரும் எடுத்துருக்க போறா, உன்னுடைய நகைகள் வந்து குடும்பத்துல இருக்கக்கூடிய வேற யாராவது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கலாம் இல்லையா, அவசரப்படாத அப்படின்னு சொல்ல அவளும் இதை விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அந்த இடத்துக்கு அந்த அம்மா வந்து அந்த பொண்ணை வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்க. தம்பி ஒய்ஃபோ மாமியாரை கூப்பிட்டு இங்க பாருங்க நாங்க இருக்கக்கூடிய இந்த வீட்டை வந்து எங்க பேர்ல மாத்தி கொடுங்க, அப்படி இருந்தா மட்டும்தான் உங்களை நாங்க வச்சு பாத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி அவங்கள பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கா. அவங்களும் தன்னுடைய பொண்ணை யோசிச்சு பார்த்துட்டு இதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்ல அப்படின்னா நீங்க எங்க கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல வேற வழி இல்லாம அவங்களும் இதுக்கு ஒத்துக்கிறாங்க. அவங்களோட பொண்ணும் சரி போய் தொலையுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்க. தம்பி ஒய்ஃபோ இந்த வீடு ரொம்ப பழசாயிடுச்சு, அதனால உங்க பொண்ணு இப்ப நல்லா சம்பாதிக்கிறா இல்லையா, அவளோட காசுல இதுக்கு ஈக்குவலா எங்களுக்கு ஒரு புது வீடு ஒண்ணு வாங்கி கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்ல அந்த அம்மா ஷாக் ஆயிடுறாங்க. அந்த அம்மாவோட பொண்ணும் வந்து வேற வழி இல்லாம தன்னுடைய அம்மா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி அதுக்கும் ஒத்துக்கிறா. தான் மாமியாருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையில கொஞ்சம் கூட தன்னுடைய அம்மாக்கு கொடுக்கல, ஆனா அம்மாவோட சொத்து மட்டும் அவனுக்கு தேவைப்படுது. அம்மாவை பார்த்தாலே பிடிக்கல, ஒரு ஓரமா உட்காந்து சாப்பிடணும்னு நினைக்கிறான். அவங்க தனக்காக பண்ண தியாகத்தை கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. ஒருவேளை புது வீடு வாங்கி கொடுத்தாலும் இந்த அம்மாவை வந்து கடைசி வரைக்கும் இவன் பார்த்துக்க மாட்டான், அது அந்த அம்மாவுக்கும் தெரியும். இருந்தும் பையனுக்காக தியாகம் பண்ணக்கூடிய அவங்களோட இந்த சென்டிமெண்ட் என்னைக்குமே மாறாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன்.